புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கிறான். ஆனா இந்த பூமி அடிச்சு பொழைச்சவன் எவனும் இல்லடா. சார் வணக்கம். வணக்கம் 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். விஜயகாந்த் கணேஷ். ஆமாம், நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய நகல் மாதிரி அப்படியே இருக்கீங்க. அதனால தானே எனக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிடுறாங்க. சரிங்க சார். விஜயகாந்த் சார்கிட்ட கேட்க நினச்ச சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சு கேளுங்க. அதாவது விஜயகாந்த் அவர்களை கடந்த ஒரு 10 வருஷமாகவே இந்த மீம்ஸில் அதிகளவுமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய தீவிர ரசிகரான நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மீம்ஸும் அந்த மீடியாக்காரங்களும் பண்ணினது தான் சார் எங்களுடைய பெரிய இழப்பு, எங்கள் கேப்டன் இழப்பே அதனால தானே சார். மீம்ஸு போட்டு தானே சார் அவர் மனசை புண்ணாக்கிட்டாங்க. அவர் மனசு மட்டுமா புண்ணாக்குனாங்க, அவர் உடம்பே வீணாக போச்சு சார். மனம் தான் சார் உடம்பு. மனசு என்ன நினைக்குதோ அதுதான் சார் உடம்பு செய்யும். மீடியாவிலேயும் அதே மாதிரி தான். இப்படி தொட்டால் போதும் அடிக்கிற மாதிரி 10 தரம் 20 தரம் 30 தரம்னு காமிச்சாங்களே அந்த மீடியாலாம். அவங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அதே மீடியா 18 லட்சம் மக்கள் வந்தாங்களே அவங்கள எல்லாம் அதே மீடியா தான் வந்து எடுத்தது. என்ன சொல்ல, இனி அவங்களாம் திருந்தணும். கண்டிப்பாக அவங்களாம் திருந்தணும். அவங்க திருந்தலைன்னா கடவுள் திருத்திடுவான் அவங்கள. சார் இப்போ நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக போட்டிங்க. இதுக்காக எத்தனை வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? நான் வந்து தான் ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்கேன் இல்லையா, 86 நாடகம், 94 அப்புறம் அபிநய பிரியா டான்ஸ் குரூப்பு அப்படின்ட்டு தமிழ்நாடு பூரா போயிட்டு இருக்கிறதுனால அது இயற்கையாகவே என்னோட ஒன்றி போயிடுச்சு. அவராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க நான். அவரை நினச்சி 24 மணி நேரமும் அவர் நினைப்பு தான். தூங்குகிற நேரத்தில் கூட கனவுல வருவார். அவர் தான் என்னோட தெய்வம். சரிங்க சார். இப்போ டக்குன்னு கெட்டப்பா மாற்றிட்டு நம்ம உட்காந்து பேசுவோமா? கண்டிப்பாக வாங்க. விஜயகாந்த் கணேஷ். ஆமாம் சார். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் ஊருக்கு நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வரும்போதே ஒரு அப்படியே விஜயகாந்த் சார் கிட்டத்தட்ட வந்த மாதிரியே தான் எங்களுக்குள்ளே தோணுச்சு. ஏன்னா உங்களோட கெட்டப்பு இந்த லுக் பார்க்கும்போது சரி. ஸோ விஜயகாந்த் அவர்களை நேரில் பார்த்த மாதிரியே இருந்ததுனால அவருடைய சில வசனங்களாலே இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாமே. கண்டிப்பாக. ஸ்டேஜில் பேசுவார் இல்லையா, இந்த கட்சிக்கு 5 வருஷம் அந்த கட்சிக்கு 5 வருஷம்னு மாற்றி ஓட்டு போட்டு நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டாங்க. மக்களே நீங்களாம் நல்லா இருக்கணும்னு தான் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தேன். என் மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு தரலையே. சூப்பர் சார். சினிமா வசனங்கள் எதுவும் ஞாபகம் இருக்கா சார்? ஒரு கைதின்னா அவனுக்கு மனசு இல்லையா, அந்த மனசுக்குள்ள காதல் வரக்கூடாதா? தப்புன்னு சொல்கிற அளவுக்கு காதல் என்ன பெரிய தேச குற்றமா? காட்டுவாசியாக தெரிஞ்சிட்டு இருந்த நம்மளையெல்லாம் மனசை மாற்றினது அந்த காதல் தான் சார். நிறைய வசனங்கள் பேசுறீங்க, நல்லா இருக்கு. பட் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிற வசனங்கள்லாம் ஹைலைட்டான வசனங்கள், அது எதுவும் பேச முடியுமா? அதில் ஒரு வசனம் வந்து பத்திரிகையாளர் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்போ தான் வந்து அவர் கோவம் வந்துடும். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அப்படிம்பார். அப்புறம் சொல்லுவார், பத்திரிகையாளர் தானே தம்பி இங்கே வாங்க, நீங்கள் பத்திரிகையாளர் தானே, எந்த பத்திரிக்கை? அடிக்க மாட்டேனாங்க. வா தம்பி அடிக்க மாட்டவா அப்படின்னு சிரிப்பார். குழந்தைத்தனமாக இருக்கும் அவர் சிரிக்கிறது. சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த பேட்டி மூலமாக உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றோம். ஆக்சுவலாக எத்தனை வருஷமாக இந்த நாடக நகல் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து என்னோட பேர் விஜயகாந்த் கணேஷ், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் வெண்ணந்தூர். நான் வந்து ஊருக்குள்ளே நாடகம் போடுவோம் பசங்கள்லாம் சேர்ந்து. அப்போல்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது பசங்க போடுவோம். அதில் 86 நாடகம் நடித்து 94 வரைக்கும் நாடகத்தில் இருந்தேன். 94க்கு அப்புறம் அபிநய பிரியான்னு ஒரு டான்ஸ் குரூப் ஆரம்பித்து அதில் நான் கேப்டன் கெட்டப்பை போட்டு தமிழ்நாடு பூரா சுற்ற ஆரம்பித்தேன்.
அப்புறம் அப்படியே அவரோடய ஒன்றி போயிட்டேன். இது வந்து கலைத்துறையில். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் நெசவு தறி வச்சுருக்கோம், தறி ஓட்டிக்கிறோம். அதுதான் நான் இதை கேப்டனுடைய இதை வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாம்பே, தாராவியில் எனக்கு ரசிகர் மன்றமே இருக்குது. தாராவியில் மலேசியா எனக்கு வந்து நம்ம சொந்த ஊர் மாதிரி. அந்த அளவுக்கு அங்கே நான் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாய்ஸும் கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது, கட்ட குரலில் ஒரு மாதிரி. அவராகவே பேசி நான் அவராகவே மாறிட்டேன். அவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். அவர் செத்த உடனே நானும் செத்துருக்கணும். அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள வேதனை இருக்குது. சார், ஆக்சுவலாக முதன்முறையாக நீங்கள் விஜயகாந்த் அவர்களை எப்போ சந்திக்கிறீங்க? எப்படி அவரோட ரசிகராக மாறினீங்க நீங்கள்? சின்ன கவுண்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து சேலத்தில் வந்து நேஷனல் ஹோட்டலில் கேப்டன் வராரு. அப்போ எங்கள் ஊரில் வந்து ராஜநடை ரசிகர் மன்றம் இருக்குது. அதில் ராஜமாணிக்கன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் தலைவர், அவர் கூட எங்களோட நட்பு இருந்தது. அவரோட அண்ணன் வந்து பிரபு கெட்ட போடுவார், ஈஸ்வரன் சொல்லிட்டு. அவங்க நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா வந்து வரும்பொழுது என்னை கேப்டனை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னுட்டு போய் நேஷனல் ஹோட்டலில் சந்திக்கிறோம். அன்னைக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு மெய் மறந்து போயிட்டேன். நான் ரொம்ப அவர் மேலே ஈடுபாடாயிடுச்சு. ஆனால் அவர் மேலே நான் வந்து சட்டமுறை இருட்டாரை படத்தில் இருந்து நான் அவரை வந்து அணுவணுவாக ரசிச்சுட்டு இருக்கிறவன். திடீர்னு அவரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதிலேருந்து நான் மன்றத்தில் சேர்ந்தேன். அவங்க கூட போவேன் வருவேன். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் போவேன். கோயில் கால ஷூட்டிங்கு, கண்ணு போட போதியா ஷூட்டிங்கு, நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஷூட்டிங்க்கு போயிருக்கேன். ஷூட்டிங்க்கு போனால் கேப்டன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு ஷாட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷாட்டுக்கு வந்து ரசிகர்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அனுப்பி வைப்பார். போகும்போது உங்களுக்கு மத்தியானமாக இருந்தால் மோர், டீ, காஃபி, மிச்சரு இது மாதிரி. சாப்பாடு டைமாக இருந்தனாக்கா அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். அத்தனை பேர்த்தையுமே 1000 கணக்கான பேர் கூட வருவாங்க. அத்தனை பேர்த்துக்கும் அவர் சாப்பிட வைப்பார், அன்பாக அனுப்பி வைப்பார். ஆனால் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். ஆமாம், வந்து ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னா இருங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடலாம் அவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வண்டியில் வந்தீங்க, எத்தனை பேர் வந்தீங்க, டிரைவரை கூப்பிடு, தம்பி தூங்காமல் கொண்டுட்டு போய் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேரணும், ஆச்சா சாப்பிட்டியா அப்படின்னு கூப்பிட்டு அவரே அரவணைச்சு ஒரு தட்டி கொடுத்து வீட்டுக்கு போனவுடனே எல்லோரும் சந்தோஷமாக மாவட்ட செயலாளருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் வந்து வீட்டுக்கு போய்ட்டேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பார். அந்த மாதிரி செய்வார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை இது மாதிரி இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. தங்கமான மனிதர். உணவு கொடுத்து அன்னதானங்கிறது பெரிய விஷயம். நம்ம வடலூரில் ராமலிங்க சுவாமி அடி இருக்கிறார்கள, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அவரை போல் இவரும் அணையா விளக்கு அடுப்பை வச்சு எரித்து அந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் அணையாத விளக்காக எரிஞ்சிக்கிட்டு இருந்த அடுப்பு எரித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கிறார். அந்த மாதிரி ஒரு மனிதர். ஒவ்வொரு முறையும் மண்டபத்துக்கு போனால் அங்கே எல்லோரும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி அதுக்கு முன்னே ராஜாபாதார் சீட்டில் வந்து அவர் இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் போனதில் சொல்லுவாங்க, எல்லாரும் இது வரைக்கும் 54 இணை இயக்குநர்களையும் துணை இயக்குநர்களையும் உருவாக்கியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் இங்கே சாப்பிட்டு வளர்ந்தவங்க. துணை நடிகர்கள், துணை நடிகைகள் எல்லாரும் திரைப்படத்தில் அப்போல்லாம் பெரிய காசு கிடையாது. ஒரு நாளைக்கு 200 ரூபா 100 ரூபா அப்படி சம்பாதிக்கக்கூடிய காலம். அதுவும் இல்லாத சில பேர் இருப்பாங்க ஷூட்டிங் இல்லாமல். அவங்கெல்லாம் கேப்டனை அரவணைச்சு சாப்பாடு போட்டு உருவாக்குனது தான் இன்றைக்கி இந்த திரையுலகம். அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே தெரியும். நடிகர் சங்கத்தை வந்து கடன்லேருந்து மீட்டு இன்றைக்கி அந்த ஒப்படைச்சது கேப்டன் தான். அதனால் திரையுலகமே இன்றைக்கி, திரையுலகம் மட்டுமல்ல உலகமே இன்றைக்கி அழுகுது, கண்ணீர் விட்டு அழுகுது கேப்டன் இறப்புக்கு. நான்லாம் 2 நாள் தூங்கலை, 2 நாள் அழுது எனக்கு கண்ணெல்லாம் எரிச்சல் எடுத்து முடியல. அந்தளவுக்கு எங்களுக்கு நான் எங்கள் வீட்டில் எல்லாமே. அதுபோல் எங்கள் கேப்டன் மாதிரி இன்னொரு மனிதர் இனிமேல் இந்த உலகத்தில் வரவே முடியாது. கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் எங்கள் கேப்டன் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் கேப்டன் தான். எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தோட ஈக்குவலான கூட்டம் இன்றைக்கி 18 லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு, இந்த இறப்புக்கு. ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் கடந்து வாழ்ந்தவர் எங்களுடைய கேப்டன். அதனால் அவரோடு ஒன்றி போனதுனால நான் அவராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நாடகங்களில் மேடை நாடகங்களில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெளிநாடுகளையும் பண்ணுறீங்க. விஜயகாந்த் சார் உங்களை நோட் பண்ணியிருக்காரா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துன்னு சொல்லியிருக்காரா? நான் செல்லு வந்து இப்போ தான் ஆண்ட்ராய்டு போனேன், கேமரா போனேன். அப்போல்லாம் வந்து செல்லு பட்டன் போனு தானே.
அப்போ வந்து நான் ஆல்பம் எங்கே எடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட நான் அந்த ஃபோட்டோ கூட கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1000 ஃபோட்டோ இருக்கும். ஆல்பம் போட்டு வச்சுருப்பேன். ஒரு முறை நானும் எங்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் கூட வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு தோல் மேலே கை போட்டு பேசுகிறாரு. எல்லாம் தான் பண்ணியிருக்க, எங்கேயாவது போய் பேரக்கிறக்கு எடுத்துறதை பார்த்துக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் தட்டினார். இல்லைங்க கேப்டன்னே அப்படின்னே. இல்லைங்க கேப்டனே கையை கட்டாதரா, என்னடா நடிக்கிற அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே பேசுவார், அழகாக பேசுவார். அவரை மாதிரி ஒரு மகானை பார்க்க முடியாதுங்க. ஆக்சுவலாக நிறைய தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க. நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? சினிமாவில் நடிக்கிறதுக்கு எப்பயாவது நான் டூப் போட்டிருக்கீங்களா? இல்லை 2 படம் பண்ணினேன். அது வந்து சின்ன கம்பெனியாக போயிடுச்சு. அந்த படமே எதுவும் வெளியே வரல. அப்புறம் சன் டிவியில் கேடிவியில் பண்ணேன். கேடிவியில் வந்துட்டாங்க பண்ணேன். அதை வந்து சன் டிவியில் போட்டாங்க. ஜெயா டிவியில் அவனானின்னு ஒரு ஷோ பண்ணேன். அப்புறம் வந்து ஏஷியநெட்டில் பண்ணேன். ஃப்ளவர் டிவியில் பண்ணேன், கேரளாவில் அது பண்ணேன். அப்புறம் சில சின்ன லோக்கல் சேனல்லாம் இருந்துச்சுல்ல அப்போல்லாம், அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். மேடைகள் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் வந்து 94 இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 200 to 250 நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் 200க்கு மேலே தான். ஒரு ஃபீக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 240 250 பண்ணுவேன். அப்போ கேப்டன் நல்லா இருக்கும்போது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதே போல் இப்போ உருவாயிடுச்சு. கேப்டனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னா மக்கள் எல்லாம் கேப்டனை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மேலே பாசத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பற்று வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த ஊர் திருவிழாவாக இருந்தாலும் அந்த ஊர் திருவிழாவில் அப்பா கேப்டன் கெட்ட போகிற ஆளை கூட்டு வந்து போடுங்கப்பா, அவரும் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்கிற அந்த நிர்வாகிகள், ஊர் பெரியதனக்காரர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இப்போ அப்படி சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. கேப்டன் மேலே பற்று, எல்லாரும் கட்சி பாகுபாடே கிடையாது இன்றைக்கி. அப்படி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அவருடைய மறைவு என்னால் ஜீர்ணிக்க முடியல. சரி, இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கீங்களா? பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரி ஆதரவு இருக்கும் அங்கே போகிறப்ப? ஐயோ, அதெல்லாம் பெரிய விஷயம். நான் வந்து ஸ்டேஜில் ஏறி ஒரு தமிழனோ இல்லை பொட்டு வச்ச தங்க கூடமோ ஷோலோவா வேட்டி சட்டையில் அப்படி வந்தேன்னா அந்த விசில் சத்தமும் அந்த கைத்தட்டலும் அப்படி இருக்கும். கேப்டனை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. சில வயதான பெரியவர்கள்லாம் மேக்கப் ரூம் பக்கம் வந்துடுவாங்க. வந்து தம்பி ஏப்பா நீ விஜயகாந்தா, நீ தான் விஜயகாந்தாம்பாங்க. இல்லையா பக்கத்தில் வரவங்க கூட ஏப்பா அந்தாலும் விஜயகாந்தாம்பாங்க. இல்லைங்க நாங்கள்லாம் டூப்பு நடிக்க வந்திருக்கோம் சொன்னோன்னே, என்னப்பா அப்படி நல்லா நடித்தாரப்பா, ரொம்ப வாழ்த்துக்கிட்ட வந்து தம்பி நல்லாரு தம்பி, நீ நல்லாரு தம்பிம்பாங்க. மேடையில் ஆடும்போது நிறைய பேர் வந்து பணம் பின்னில் குத்துவாங்க. நிறைய 100 200 300 500ன்னு குத்துவாங்க. அந்த மாதிரி வெறித்தனமாக இன்றைக்கி இந்த கேப்டன் மேலே வெறியாளர்களாக இருக்கிறாங்க. பெண்கள்லாம் ரொம்ப பாடலை பார்க்கும்போது அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. கேட்பாங்க, வரும்போதே மேக்கப் ரூம் பக்கம்னு சொல்லுவாங்க, சார் சொக்கத்தங்கம் பாட்டு போடுங்க, சார் என்ன சமாச்சாரில் அந்த ராசிதான் கைராசம் போடுங்க அப்படின்னு பெண்கள் பாடலை வந்து கேட்பாங்க. அது பண்ணிட்டு பின்னாடி வந்து எங்கள் அண்ணன் மாதிரியே இருந்தீங்க, எங்கள் அண்ணன் மாதிரியே ஆடுனீங்க, எங்கள் அண்ணன் மாதிரியே நடிச்சிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா, நல்லா நடிச்சிங்கன்ட்டு அந்த கூட்டம் கலையிற போது நாங்கள் மேக்கப் கலைச்சிட்டு இருப்போம். வரிசையாக சொல்லிக்கிட்டே போவாங்க, நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தோம்பாங்க. அப்படிப்பட்ட தாய்மாரெலாம் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ மாதிரி நிறைய கெட்ட போட்டுட்ருக்கீங்களா? எப்போயாவது யாராவது திட்டிருக்காங்களா விஜயகாந்த் கிட்ட போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு நாளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாளும் கிடையாது. ஆசையாக தான் பேசுவாங்க. கர்நாடகாவில் கன்னடம் பேசுகிறவங்க கூட நிகழ்ச்சி புக் பண்ண விஜயகாந்துக்கு தமிழ் அவர் வேணும், அவர் வரணும், நல்லா பண்ணணும்னு சொல்லி புக் பண்ணுவாங்க. என்ன அங்கே நிகழ்ச்சி போய் பண்ணுவோம். ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறவங்க தானே என்னை புக் பண்ணுவாங்க, விஜயகாந்த் கூப்பிட்டுவாங்க அப்படிம்பாங்க. என்னை புக் பண்ணி நான் போய் டான்ஸ் ஆடணுன்னா அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து எனக்கு மொழியே தெரியாது, புரியாது, ஆனால் அதெல்லாம் பாராட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்துட்டாருங்க அவர். அவருடைய புகழெல்லாம் வானளவு சொல்ல முடியாது. அவரோட புகழில் எனக்கும் கொஞ்சம் அவரோட இது கிடைச்சிது. எத்தனை துண்டு, எத்தனை சால்வை, எத்தனை மாலை உங்களுக்கு போடுவாங்க. ஆமாம், பாடல் முடியறதுக்குள்ளேயே வந்து மாலை கொண்டாந்து போடுவாங்க, சால்வை போடுவாங்க, துண்டு போடுவாங்க, வந்து காசு மாலை, ரூபா மாலை போடுவாங்க. அவங்க தகுதிக்கு தகுந்தா போல் 50 ரூபா நோட்டாக போட்டு மாலை போடுவாங்க, 100 ரூபா நோட்டாக மாலை போடுவாங்க,
அப்படிலாம் அவங்க மோட்டு மாலையெல்லாம் போடுவாங்க. இப்போ விஜயகாந்த் சார் அவருடைய இறப்பு செய்தி கேட்டோம், உங்களுக்கு எப்படி இருந்தது? நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருந்தேன். போய்கிட்டு இருக்கிற போது மாவட்ட செயலாளர் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு கணேஷ், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னாரு. நான் மேட்டூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறேங்க, அங்கே ஒரு காரியம் போய்கிட்டு இருக்கிறேன்னு. வந்து நீங்கள் சென்னை போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தயாராக இருங்க அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு நண்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். மாவட்ட செயலாளர் சொல்கிறதுக்கு தயங்குறாரு, கேப்டன் சீரியஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ அழுக ஆரம்பித்தேன். சேலம் ஓமலூரில் அழுக ஆரம்பித்தேன். மேட்டூர் போகிற வரைக்கும் அழுதுகிட்டே போனேன் பஸ்ஸில். எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேஷ்டிக்கு எடுத்து துடைக்கிறேன், கண்ணை துடைக்கிறேன். பக்கத்தில் என் மனைவி, அவங்களுக்கு தெரியும் நான் கேப்டன் மேலே வச்சுருக்கிற பற்று. அவங்களும் கண்ணு தண்ணி விடுறாங்க, ஆனால் அவங்க யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க எழுதிட்டு வராங்க. நான் எப்படி அழுதுகிட்டே தொடச்சிக்கிட்டே மேட்டூர் போய் இறங்கிட்டு காரியம் அங்கே அந்த காரியத்தை தலை காமிச்சிட்டு எங்கள் வீட்டில் அங்கே விட்டுட்டு மறுபடியும் உடனே போனோடனே அவங்கள பார்த்துட்டு உடனே பஸ் ஏறி வந்து எங்கள் நண்பர்களோட ஃபோன் பண்ணி காரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டேன் நான் கேப்டனை பார்க்குறதுக்கு. சரி, கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு 36 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க. இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகணும், வேறு வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, இல்லை இது உங்களுக்கு பிடிச்ச பண்ணுறீங்களா? இது என்னங்க, இது நான் மனதார பிடிச்சி தாங்க பண்ணுறேன். என்ன இந்த பாராட்டு கிடைக்குமா, அந்த புகழ் கிடைக்குமா வேறு துறையில்? ஏங்க நம்மளுக்கு காசும் கொடுத்து பாராட்டும் கொடுத்து சாப்பாடும் போட்டு பாராட்டி வழி அனுப்புகிற வேறு எந்த தொழிலில் அங்கே அது கிடைக்கும்? இல்லை, ஏன்னா இப்போ முன்னே வந்து நிறைய இந்த மாதிரி கிராமங்களில் நம்ம கச்சேரி பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை நம்ம கவனிக்க முடியுதுல்ல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களை வச்சு ஆபாச நடன நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அவங்களும் ஆடல் பாடல் அப்படிங்கிற பேரில் பண்ணுறாங்க. அது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க ஆபாச நிகழ்ச்சி பண்ணுறதுனால எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறோம். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் நாங்கள் சங்கம் மூலமாக ஒவ்வொருத்தரையும் இப்போ குறைச்சி அடக்கி வச்சுருக்கோம். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதுக்கு தகுந்தா போல் நிகழ்ச்சிக்கு சில நேரத்தில் தடை உத்தரவு கொடுத்துருது. கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி பண்ணுற மாதிரி சில நேரத்தில் பண்ணுறோம். இப்போ கோர்ட் ஆர்டர் இல்லை, ஸ்டேஷனில் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் ஊர் நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு நீங்கள் ஆபாசம் இல்லாத பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜாதி வரி இல்லாத பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போய் இப்போ ஊர் நிர்வாகிகள் போய் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு அதுக்கும் வந்து மாவட்ட லெவலில் ஒரு தொகையை கட்ட சொல்கிறாங்க எஸ்பி ஆஃபீஸில். அந்த தொகையை கட்டிட்டு வந்து இந்த கலை நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அதை ரத்து பண்ணாங்கன்னா என் நிகழ்ச்சி எங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது வந்து மாவட்ட அலுவலகத்தில் வந்து 15,000 கட்ட சொல்கிறாங்க. அது இல்லாமல் லோக்கல் ஸ்டேஷன்லேயும் அப்புறம் அவங்களுக்கு வந்தால் டீ காஃபிலாம் வாங்கி கொடுக்கணும், செலவுலாம் ஆகும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால் நிறைய அங்கே செலவாகுதுன்னு சொல்லிட்டு சில நிகழ்ச்சி பண்ண மாட்டேங்கிறாங்க சில ஊரில். போதிய அளவு வருமானமும். ஆமாம் ஆமாம். எங்கள் நெசவு தொழிலும் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே நூல் விளையாட்டுறமாகி ஜவுளி உற்பத்தியெல்லாம் சரியாலாம் குறைஞ்சி போச்சு. அந்த தொழிலும் எனக்கு நசுங்கி போச்சு. எங்கள் மக்கள்லாம் ரொம்ப தவிக்கிறாங்க நெசவு தொழிலால். அதுவும் கவர்மெண்ட்டு பார்த்து ஏதோ நல்லது செஞ்சால் பரவாயில்ல. ஓகே, உங்களை மாதிரி இந்த நகல் நடிகர்களுக்கு சினிமாவில் போதிய வாய்ப்பு கிடைக்குதா? சினிமா எப்படி பார்க்குது? தனித்தனியாக தான் இருக்கீங்களா இல்லை எப்படி? நாங்கள் வந்து ஏதோ ஒருத்தர் அத்தி பூத்த மாதிரி சினிமாவில் போகிறோம். இப்போ நான் வந்து என்னோடய வயசுக்கு குடும்பத்தை பார்க்கணும். நான் வந்து இங்கே சென்னையில் வந்து மாதக்கணக்கில் இருந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு ரூம் போட்டு தங்கி ஒரு வாய்ப்பை தேடுற அளவுக்கு இப்போ என்னோடய சூழ்நிலை இல்லை. அது மாதிரி எல்லாருமே அதை அந்த மாதிரி தேவையில்லை, நம்மளை யாராவது கூப்பிட்டா போகலாங்கிற மாதிரி தான் எங்கள் நகல் சங்கத்தில் எல்லாருமே. எங்களுக்கு வந்தால் எங்கள் சம்பளத்தோடு வந்தால் மட்டும்தான் போவோம் யாருமே. எந்த மீடியாவாக இருக்கட்டும், எந்த சேனலாக இருக்கட்டும், எங்களுக்கு சம்பளத்தோடு வந்தால் போவோம், இல்லைன்னா யாரும் போக மாட்டோம். அந்த மாதிரி. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய வீட்டில் பசங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி? அவர் எங்களையெல்லாம் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. வீட்டில் அப்பா போனால் கௌரவமாக போயிட்டு கௌரவமாக வருவார். எந்த ஒரு இது இருக்காது, அவர் மேலே தப்பு தண்டாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு தர்ம நியாயம் பேசுகிற இடத்துல நான் இருக்கேன். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை சால்வ் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் மேலே எல்லாருமே ஒரு மரியாதையாக இருப்பாங்க. அந்த மரியாதை உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை வந்து சரி அப்பா போயிட்டு வரட்டும், போயிட்டு வரும்போது ஒரு அமௌண்ட்டோடு தான் வருவேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் ஒரு 2000மோ 3000மோ 4000மோ 5000மோ கூட கொண்டாடுவோம். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல லோக்கலாக இருந்தால் கம்மி, லாங் போனால் சாசுன்னு கொண்டு வருவோம். அதனால் எனக்கு நெசவு தொழிலே இப்போ நிறுத்திட்டு இப்போ இதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அதிக முறை பார்த்த கேப்டனுடைய படம்னா என்ன படம்? நான் பார்த்த படங்களா, ஒரு படம் கூட விட மாட்டேன் கேப்டன். ஒரு படத்தை 4 முறை 5 முறை 10 முறை பார்க்குறது தான் நான்.
வேறு படங்களுக்கு தியேட்டருக்கு போனதே இல்லை. அதில் ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா? பர்டிகுலராக பிடிச்ச படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து சொக்கத்தங்கம். ரமணா. ரமணா வந்து இதை கிட்டத்தட்ட அது பார்த்துருந்தா ஒரு 50 தரத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். ஆனால் 50 தரமும் நான் அழுகாமல் வெளியே வந்ததே இல்லை. டிவியில் ஓடினாலும் நான் அழுகாமல் இருந்ததும் இல்லை. அதே சம்பவம் தான் இப்போ நடந்துருச்சு அவருடைய மரணத்துக்கு. என்ன செய்ய, கால சூழ்நிலை, இதுவும் கடந்து போகும் அப்படி நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஆக்சுவலாக விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை மாதிரி நாடகங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷம். பரவாயில்ல இவங்க மூலமாக நம்ம விஜயகாந்த் சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் நாங்கள் வந்து ஒரு 190 பேர் இருக்கோம். மாத சந்தா கட்டியிருக்கோம். ஒவ்வொரு நகல்களும் ஏதான ஒரு கால் அடிபட்டாலோ கை அடிபட்டாலோ அவங்களுக்கு ஏதாவது விபத்துனாலோ எங்கள் சங்கத்தின் மூலமாக முதல்ல சங்கத்தின் மூலமாக ஒரு 5000 ரூபா கொடுத்துருவோம். அப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் காசுகள் வசூல் செஞ்சு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகையை கொடுத்துருவோம். 10,000, 20,000, 30,000, 40,000 அந்த அடிப்பட்ட அதுக்கு தகுந்தா போல். நம்ம வடிவேல் பாலாஜி அவர்கள் எங்கள் சங்கத்தில் இருந்தார், அவருக்கு ஒரு தொகை கொடுத்தோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொகை செஞ்சு நல்லது பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சங்கம் வந்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு எங்கள் சங்கம் உதவியாக இருக்குது. சங்கத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் எதுவும் உதவி பண்ணியிருக்காரா? இல்லை, நாங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வரைக்கும் வரல, கேட்கல. அந்த அளவுக்கு போல் நாங்கள் சங்கம் வாங்கி ஆரம்பித்து இப்போ 5 வருடம் முடிந்து 6வது வருடம் நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னையை வந்து இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இவ்வளோ வருஷமாக கட்சி மன்ற காலகட்டத்திலேருந்து இருந்துருக்கு இல்லையா, அதில் ஒருத்தர் நான் சொல்லணும். இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்து டிஎஸ் விஜயசரணம் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா எனக்கு கலை நிகழ்ச்சிகள் அது இது கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னைய வந்து உற்சாகப்படுத்தி என்னைய வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. அந்த சரவணன் அவர்களுக்கு நான் என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கட்சியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? கட்சியில் வந்து நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே இருக்கிறேன். அதுக்கு முன்னே மன்றத்தில் இருந்து இருக்கிறேன். 90 காலத்திலேருந்து இருக்கிறேன். 1990 காலத்திலேருந்து இருக்கிறேன். நான் கட்சி 2005 ஆரம்பிச்சது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அப்போ வந்து எனக்கு கலை இலக்கியணி மாவட்ட செயலாளர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பொதுக்குழு உறுப்பினர் வாங்கினேன். இன்ன வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். ஆமாம், அதுபோல் இருக்குது. எனக்கு வந்து அன்னியாருக்கும் என்ன தெரியும், விஜயபிரபாகரனுக்கு என்ன தெரியும், சுதீஷ் சாருக்கு என்ன தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பார்த்த சாரதி அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எல்லோரும் என்ன இப்போ நீ போய் நல்லபடியாக பண்ணு, நல்லா பண்ணுற அப்படின்னு அடிக்கடி எல்லோரும் அண்ணன் சொல்லுவார். பார்த்த சார் அண்ணன் சொல்லுவார். சுதீஷ் சாரும் நல்லா பண்ணுறியா போகிறியா அப்படின்னு கேட்பார். கடைசியாக நீங்கள் விஜயகாந்த் சாரை பார்த்தது எப்போ? அப்போ 14ஆம் தேதி நடந்து முடிந்த 14ஆம் தேதி திருவேற்காட்டில் பொதுக்குழு செயற்குழு நடந்ததில்ல, அந்த பொதுக்குழு செயற்குழுவில் கேப்டன் வந்தார். வந்துட்டு எங்கள் அன்னியார் அவர்களை பொதுச் செயலாளராக அறிவித்து அவர் நம்ம முன்மொழிஞ்சு தன்னோட பதவி கொடுத்தாரு. அப்போ நாங்கள் வந்து அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ தான் பார்த்தேன். அன்னியார் அவர்கள் வந்து ஒரு வீரப்பெண்மணி. அவர்கள் எங்களையெல்லாம் வழிநடத்தி நல்லபடியாக கொண்டு போவாருங்கிறது எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதை நான் இணைந்து நான் இன்னும் நல்லபடியாக பாடுபட்டு எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவேன். எங்கள் கேப்டனுக்கு எப்படி இருந்தாரோ அவர் கூட நான் இன்னமும் அவரோட ஆத்மாவோடு இணைந்து நானும் பாடுபடுவேன். நான் செத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா, மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்கேயும் போல உங்கள் இதயத்தில் தான் இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அசரீரி கேட்குது. அருமை அருமை சார், சூப்பர் சார். ரொம்பவும் ஜாலியாக பேசுனீங்க. உங்கள் மூலமாக விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உங்களை மாதிரி இந்த நகல் நடிகர்கள் வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் முன்னேறணும் அப்படின்னு எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த நம்முடைய ஜூலி பாஸ்கர் அவர்களுக்கும் சார் பேர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.